நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொளி மூலம் உங்களோடு பேசுகிறதுக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, வேண்டுதலுக்கு நினைப்பதற்கு நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. அப்பா, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல அப்பா, பிள்ளைகளோடு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் காத்த எபனேசரே மை துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரேவரும் மரித்தோருமாக எல்லோருக்கும் மரித்தார் என்றார். பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்புனா என்ன அப்படின்னா, அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படியாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய காரியங்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்பட்டு என்ன செஞ்சிடணும், தேவனுடைய சுத்தம் என்னென்னா. அப்போ சொல்கிறாரு, பிதாவை மத்தேயு 28:17-18 சொல்லுது பாருங்கள். என்ன செய்யணும், நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன செய்யணும், அவங்கள சீசராக மாற்று. அப்போது கொரிந்தியரில் சொல்லப்பட்டது போல் பவுல் என்ன செய்கிற பிரயாசப்பட கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்து என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போ நெருக்கி ஏவுகிறது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், சீசர்களை உருவாக்கிடணும், தீர்க்கதரிசிகளை உருவாக்கிடணும், வேத பண்டிதர்களை உருவாக்கிடணும், எப்படியாவது உருவாக்கி என்ன செய்யணும், தேவ திட்டத்துக்கு நேரம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது நோக்கமாகவும் இருக்குது, தேவ திட்டமாகவும் இருக்குது. அப்போ அந்த திட்டத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா சபையை கொண்டு வரணும் தான் என்னது பவுலோட நோக்கமாக இருக்குது. அந்த கொரிந்திய சபைக்குள்ளே போனோன்னே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுறது அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, எல்லாரும் எழும்பணும், எல்லாரும் என்னை போல் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ளே வந்துடணும், எல்லாரும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், பிரசாபப்படுத்தணும், எல்லாரும் என்ன செய்யணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் என்ன செய்யுது தேவனுடைய நோக்கமாகவும் இருக்குது, தேவனுடைய திட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி பவுலும் அதே பாரத்தோடு தான் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது பவுல் எதுக்கு நெருக்கி ஏவுதுன்னா, தேவ திட்டம் என்ன செய்யணும், கொரிந்தியர் சபைக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படணும், தெசலோனிக்கே சபைக்குள்ளே வெளிப்படணும், ரோமபுரியில் வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு தான் அந்த ஊழியத்தை செஞ்சார். அதே போல் தான் நமக்கு ஒரு பாரம் என்ன செய்யணும், சபையை குறித்து ஒரு பாரம் வேணும், நமக்கு ஒரு பாரம் வேணும். நம்ம சபையை எழுப்பணும், நம்ம சபையை எழுப்பி கட்டணும், நம்ம சபைக்குள்ளே இருந்து என்ன செய்யணும், வல்லமை வெளிப்படணும், நம்ம சபைக்குள்ளே அநேகர் ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்குள்ளே வரணும். பாருங்கள், அப்போஸ்தலர் 9:23-26 வரை 23 அநேகர் சென்ற பின்பு யூதர்களும் அநேகர் கொலை செய்யும் பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படிக்கு அவரை இரவு பகலமாய் கோட்டை வாசலில் காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரி அவர்களை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமை வந்து சீசர்களுடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசர் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பாருங்கள், அந்த அன்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பவுலுக்குள்ளே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுது பாருங்கள். வந்து சில பவுலை கொன்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வகை தேடிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணியிருக்காங்க பவுலை. அப்பவும் இருந்து என்ன செய்யலை, நம்ம இவ்வளோ தூரம் கொல்ல பார்க்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, அந்த ஊழியத்தை விடலை. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அந்த ஊழியத்தை என்ன செஞ்சிடணும். நமக்கு சபைக்குள்ளே அந்த ஊழியத்தை போதிக்கிற ஊழியத்தை தந்திருக்கிறாரு. எப்படியாவது சீசர்களை என்ன செய்யணும், எழுப்பி என்ன செய்யணும், தேவ திட்டத்தை நிரப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் என்ன செய்ய பவுலோட நோக்கமாக இருக்குது, தேவ திட்டம். அதனால தான் என்ன செய்கிறாரு, புறஜாதிகளுக்கு என்ன சுவிசேஷகராக என்ன செஞ்சார், ஏற்படுத்தியிருந்தார் பவுல். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் இல்லை, ஒரு வைராக்கியம், அந்த அன்பு நம்மளை ஏவுதான், நெருக்கி ஏவுதான், அந்த தரிசனம் நமக்குள்ளே நெருக்கி ஏவுதான், தேவ திட்டம் நம்மளை நெருக்கி ஏவுதான்.
கிருபைதான். தேவன் நம்மளை எந்த நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த அன்பு நம்மளை நெருக்குதான். இன்றைக்கி என்ன செய்கிறோம், வெந்தது தின்னா விதி வந்தால் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டுருக்குறோம். நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு, நம்மளை எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை எதுக்காக என்ன செய்கிறார், இந்த பூலோகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். நம்மளோட பிரயாணப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கும் நம்ம கோரோஸுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறாரு, நம்மளை உட்கார வச்சு இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த டிவி சேனல் மூலம் நம்மளை உட்கார வச்சுருக்காரு. எதுக்காக உட்கார வச்சுருக்கிறாரு, தேவ திட்டம் என்ன செய்யணும், எப்படியாவது உனக்கு விளங்கணும், தேவனுடைய நோக்கம் உனக்கு எப்படியாவது விளங்கணும், தேவ சித்தத்தை நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது, தேவனுடைய நோக்கமாகவே இருக்குது. எப்படியாவது என் பிள்ளைக்கு வார்த்தை போய் அவளை கிரியை செஞ்சு அவள் எப்படியாவது என்ன செய்யலாம், என் திட்டத்தை நிறைவேற்றிட மாட்டாளாம், என் மகனுக்குள்ளே எப்படியாவது இந்த வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்யாதான், என் மகனை தட்டி எழுப்பிடாதான், தட்டி எழுப்பி என்ன செய்யலாம், என் திட்டத்தை செய்து நிறைவேற்றிட மாட்டானா அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கமாகவும் இருக்குது. அந்த பவுலுக்கு பாருங்கள், கர்த்தருடைய அன்பு நெருக்கி ஏவிச்சான். விடாத பவுலே விடாத, அவனுடைய இருதயத்தில் எப்படி பேசியிருக்கோம் கர்த்தருடைய அன்பு தெரியுமா? கர்த்தருடைய அன்புனா ஒரு நாள் கூட நம்மளால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் நம்மளோடு கூட செயல்படுகிறாரு. நான் கிறிஸ்து இயேசு வசனம் சொல்லுது பாருங்கள், நான் ஜலத்தில் நான் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நான் மறுபடி பிறந்ததுக்கு என்ன அடையாளம் இருக்குது, நான் மறுபடி பிறந்ததுக்கு என்ன நோக்கம் இருக்குது, நான் மறுபடி பிறந்ததுக்கு என்ன திட்டம் இருக்குது, நான் மறுபடி பிறந்ததுக்கு என்ன தரிசனம் இருக்குது, அந்த தரிசனத்தை இன்னும் கண்டுபிடிக்காமல் உட்கார்ந்துருக்கிறோமே. பவுல் பாருங்கள், நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் லக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆசையாக தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு ஆசையாக தொடர விரும்பணும் பாருங்கள். அந்த என்ன செய்கிறாங்க, அந்த யூதர்கள் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா விஷயமும் தெரியுது. அவன் பயந்து அந்த ஊழியத்தை விட்டு போயிடலாம்ல. அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் என்ன செய்யல, மரணத்துக்கு நான் பயப்படல, நான் உசுருக்கு பயப்படல, நான் வாழ்கிறேன்னா வாழ்நிலையே எனக்கு தெரியாது, நான் செத்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் போயிடுவேன், அந்த நம்பிக்கையோடு தான் என்ன செய்கிறாரு, அந்த ஊழியம் செஞ்சார். இன்றைக்கி அந்த வைராக்கியம் இல்லை. இன்றைக்கி அதே பவுலை தேடி தான் இன்றைக்கி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலியம் பேசுகிறாரு. ஒரு பவுல் வேணுமே, சபையை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு பவுல் வேணுமே, பட்டணத்தை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு பவுல் வேணுமே. அன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு பவுல் இருந்தாப்புல, அதே போல் தான் இன்றைக்கி ஒரு பவுல் வேணுமே. அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த டிவி சேனல் மூலியம் பேசிகிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி தரிசனம் தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, நம்ம செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு தெரியாது ஆண்டவரே, தரிசனம் தெரியாது, தேவ நோக்கம் தெரியாதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துடக்கூடாது. அதனால தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் பாருங்கள், இவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இந்த பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலோட பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலுக்காக தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் மனம் இறங்கி அத்தனை பேருக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு. இன்றைக்கி அதே பவுலை கொண்டு தான் இந்த தேசத்தை என்ன செய்யணும், மீட்கணும். அதே பவுலை கொண்டு தான் என்ன செய்யணும், இந்த தேசத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்க்கணும். அதே பவுலை கொண்டு தான் என்ன செய்யணும், இந்த தேசத்தில் இருக்கிற மூங்களை முறிக்கணும். அதே பவுலை கொண்டு தான் இந்த ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே பிரயாணப்பட்டு கொண்டு போகணும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமும் நோக்கமாக இருக்குது. அந்த பவுலை நீங்களாக கூட இருக்கலாம்ல, இந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நீங்களாக கூட இருக்கலாம்ல. தேவன்ட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை குறித்து என்ன வச்சுருக்கிறீங்க, என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்க, இன்றைக்கும் நீங்களும் நானும் சாகாமல் இருக்கிறோன்னா என்ன தேவனுடைய சுத்த கிருபை. பவுல் சொல்கிறாரு, நான் நிற்பது நிர்மூலமாகாதும் தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறாரு. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னா தேவ திட்டம் நம்ம மேலே இருக்கிறதுக்கு தான். நம்ம எத்தனையோ நாட்கள் இன்றைக்கி பிறந்திருப்போம், 30 வருஷம் 35 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்கோம். ஆனால் அதில் கூட என்ன செஞ்சுங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட்லேருந்து எத்தனையோ மரண தருவாயிலேருந்து ஆண்டவர் மீட்டு உட்கார வச்சுருக்கிறான்னா எதுக்கு உட்கார வச்சுருப்பாரு? உன் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, உன் மேலே ஒரு திட்டம் இருக்குது, உன் மேலே ஒரு தீர்மானம் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னை உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவான், என் தரிசனத்தை நிறைவேற்றிடுவா, எப்படியாவது அவள் என் அன்பு அவள் இருதயத்தை நெருக்கி ஏவாதான். பவுலை ஏவுனது போல் என் அன்பு அவள் இருதயத்தை நெருக்கி ஏவி ஏதாவது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தாது, இல்லை ஒரு சுவிசேஷத்தை ஊழியத்தையாது, ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தையாது, ஒரு சுகமளிக்கிற ஊழியத்தையாது செஞ்சிட மாட்டாளா? அப்படி சொல்லி தான் இன்றைக்கி ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீ நினைக்கலாம், நீங்களும் இன்னும் டிவி சேனலில் பார்த்துட்ருக்க, நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படியாவது நான் என் பலத்தில் தான் நிற்கிறேன், என் பண பலத்தில் தான் நிற்கிறேன், என்ன செய்ய என் சுய பலத்தில் நிற்கிறேன். நீங்கள் ஒரு பெட்டு கூட நிற்க முடியாது. தேவனுடைய சுத்த கிருபை உன் மேலே தரிசனம் வைக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கும் தாமதிச்சுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் ஏசப்பா என்ன செய்கிறார், இன்றைக்கி பிதாவின் வலது பசத்தில் உட்காந்து உனக்கு எனக்கு பறிஞ்சு பேசுகிறார். எப்படி பறிஞ்சு பேசுகிறார் தெரியுமா? இன்றைக்கி இல்லை ஏசப்பா, நாளைக்கு என்ன செஞ்சிருவான், என் ஊழியத்தை செஞ்சிருவா பிதாவிட்ட என்ன செய்கிறார், பறிஞ்சு பேசிகிட்டே இருக்கிறார். இங்கே பாருங்கள், இவளுக்காக தான் நான் ஆணிகளால் கிடாவப்பட்டேன், இவளால் தான் நான் சாட்டையினால் இவ்வளோ அடிபட்டேன், எப்படியாவது என் தரிசனத்தை நிறைவேற்றிடுவான்.
உனக்காக இறங்கலை, குமாரனுக்காக தான் பிதாவானவர் இறங்கி வந்துட்டே இருக்கிறார். இந்த கடைசி கால தரிசனத்தை உனக்கு எனக்கு வைத்திருக்கிறாரு. சபையில் நீ எழும்ப போறியா, இல்லை தேசத்துக்குள்ளே எழும்ப போறியா, இல்லை கிராமங்களுக்குள்ளே எழும்ப போறியா? அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு பவுல் வேணும். இந்த கடைசி காலம் எழுப்புதலை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு பவுல் வேணும். அது நீங்களாக கூட இருக்கலாம்ல. இந்த தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த தேசத்தில் யார் ஆண்டவருக்காக இறங்கி வர்றாங்களோ, யார் தேவ திட்டத்தை கொண்டு வராங்களோ, தேவ திட்டத்துக்கு இணைந்து ஓடுகிறாங்களோ, அவங்கள கொண்டு தான் அந்த எழுப்புதலை பற்ற வைக்க போகிறாரு. அவங்கள கொண்டு தான் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த போகிறாரு. அவங்கள கொண்டு தான் கர்த்தருடைய தீர்மானத்தை கொண்டு வர போகிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்கள் நினைக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரன் கையிலேருந்து தான் எழுப்புதல் வரும்னு நினச்சிட்டு இருக்கலாம். கிராமத்துக்குள்ளேருந்து கொண்டு வர போகிறாரு. யார் அடிமட்டத்திலேருந்து ஊழியம் செய்கிறானோ, பவுலை போல இறங்கி பாடுகளுக்காக விட்டு கொடுக்குறானோ, வேதனைகளுக்காக, ஆண்டவருக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதே நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்லி எவன் சொல்லுகிறானோ அவனுக்குள்ளேருந்து தான் பலத்த காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், மேடையில் இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் பலமாக பயன்படுத்த போகிறாரு. ஒரு மறைவான நீங்கள் இடத்துல இருக்கலாம், இன்னும் நான் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். இன்னும் நமக்குள்ளே எவ்வளோ வரங்களும் எல்லாமே வெளிப்படுது. நம்மளை யாரும் எழும்ப விட மாட்டேங்காங்களே, தட்டி தட்டி வைக்கிறாங்களே, நமக்குள்ளே கிரியை வெளிப்பட மாட்டேங்க. சபையில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜெபக்குழு நடத்துகிறீங்க, ஜெபக்குழுவில் இருக்கலாம். ஒரு நாள் இருக்குது, முடிவுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த முடிவில் கர்த்தர் பலத்த காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய போகிறாரு. நீ தெரிந்து கொள்ள விட்டு பார்த்துருவோம்னு சொல்லி என்ன செய்கிற அந்த தேசத்துக்கு விளங்க பண்ணுவார். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரு. சோர்ந்து போய் இருந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அவ்வளோ தூரம் கர்த்தர் சொல்கிறார், அவன் கிரியத்தக்கன பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. பவுல் வேணும். இந்த கடைசி கால தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பவுல் வேணும். எதையும் பொருட்படுத்தக்கூடாது. பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் ஆசையாக தொடர விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஊழியத்தை போய் அவனாவது கூப்பிட்டோன்னா, இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழித்து பார்த்துக்கலாங்க. பவுலுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை. எப்படியாவது போய் என் ஜனத்துக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செஞ்சிடணும், பிரசாபப்படுத்திடணும், எப்படியாவது தரிசனத்தை என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும், கொரிந்திய சபையில் வெளிப்படுத்தணும், தெசலோனிக்கே சபையில் வெளிப்படுத்தணும், ரோமாபுரியில் வெளிப்படுத்தணும் அப்படி சொல்லி தான் என்ன செய்கிறேன், பவுலுக்குள்ளே அந்த பாரம் நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்கிறாரு. பவுல் சொல்கிறார், லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன், இந்த கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன செய்தேன், நான் நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு லாபமாக எது கிடைச்சாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன செய்ய, எனக்கு லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு அவர் கருதணும்? உடலை வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்கிறாரு. அவருடைய ஊழியத்தை நம்ம பவுலோட ஸ்டோரியை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண் கலங்கிட்டே இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு கூட ஒரு என்ன செய்யலை, ஊழியம் செய்யலை. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்து இருக்கிறோமா? கடைசி கால தரிசனத்துக்கு உங்களை என்னையும் அழைத்து இருக்கிறார் ஆண்டவர். உங்களை போதிக்க அழைச்சாருன்னா நீங்கள் போதிக்க போங்க. சுவிசேஷம் அறிவிக்க அழைச்சாருன்னா சுவிசேஷத்துக்கு போங்க. கட்டுண்டவர்களை காவலில் இருந்து விடுதலையாக்க உங்களை அழைச்சிருக்கிறாரா, கிராமங்களுக்குள்ளே போய் என்ன செய்யுங்க, உங்களை விடுதலையாக்குங்க. இந்த கடைசி காலம் அந்த அபிஷேகம் நீங்கள் எழும்பலைன்னா என்ன செய்ய, ரட்சிப்பு வேறு வழி வரும். ஆண்டவர் பாருங்கள், அந்த பெரிய தரிசனத்தை என்ன செஞ்சுருக்காரு, சபைக்குள்ளே வச்சுருக்க. அந்த ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அப்பம் பெட்டதிலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தாங்க, சோத்திரம் பண்ணதில் முந்தி கொண்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. இன்றைக்கி அநேக சபைக்குள்ளே இல்லை. அந்த கடைசி கால தரிசனம் வெளிப்படணும், ஐக்கியம் வெளிப்படணும். அன்றைக்கி பாருங்கள், மேல் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த வல்லமையை ஊற்றினார், பலத்த அபிஷேகத்தை ஊற்றினார். என்ன சார் ஊற்றப்பட்டு என்ன செய்யறாங்க, அநேகர் மேலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையான அபிஷேகத்தை பேச ஆரம்பித்தாங்க. அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு மனப்பட்டு ஆவி இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கி சபைக்குள்ளே இறங்கி என்ன செய்யுங்க, எழும்புங்க, ஒரு மனப்பட்டு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கடைசி கால தரிசனம் உங்களோடு கூட வெளிப்படும். எனக்கு எனக்குன்னு உட்காந்திங்கன்னா என்ன செய்ய முடியாது, தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. வெளியே வேணால் மனுஷனை வேணால் ஏமாற்றிக்கலாம், கடவுளை ஏமாற்றவே முடியாது. இந்த கடைசி கால தேவ திட்டம் என்ன செய்யணும், உங்களோடு கூட வெளிப்படணும்னா தேவனுடைய நோக்கமாகவும் இருக்குது. கர்த்தர் பாருங்கள், பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு, சபைக்குள்ளேயும் அந்த வார்த்தைகளை தருகிறார். இந்த டிவி சேனல் மூலியம் உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளை தருகிறாரு. நான் எத்தனையோ முறை என்ன செஞ்சுருக்கேன், டிவி சேனலில் கேமராவுக்கு முன்னால் செய்தி கொடுக்கும்போதெல்லாம் அழுது இருக்கிற ஆவியானவர் அவ்வளோ பாரங்களை இன்றைக்கி பேசும்போது இந்த
இந்த அதிகாரத்தில் நான் பேசும்போது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, எனக்குள்ளேருந்து செயலாற்றுகிறத நான் என்ன செய்ய உணர்கிறேன். ஆவியானவர் பேசுகிறத நான் உணர்கிறேன். இந்த கடைசி கால பவுல் வேணும், கடைசி கால சீலா வேணும், கடைசி கால பிழிப்பு வேணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிதவிக்கிறார். அன்றைக்கி வைராக்கியம் பாராட்டினாங்க, கர்த்தருக்காக என்ன செஞ்சாங்க, வைராக்கியம் பாராட்டி என்ன செய்யாங்க, தேசம் தேசமாக என்ன செஞ்சாங்க, கடல் கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்தாங்க. இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்குள்ளே கூட போகிறதுக்கு நமக்கு வருத்தமாக இருக்குது. நேரமும் காலமும் வாய்க்க மாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியாமல் தான் போயிடும். பாருங்கள், கடைசி கால அபிஷேகம் என்ன செய்யணும், நம்ம மேல் என்ன செய்யணும், வெளிப்படணும்னா என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வல்லமைகளை என்ன செய்யணும், நமக்குள்ளே வெளிப்படுத்தணும். ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசம் இருந்துச்சு. அந்த வசனம் என்ன செஞ்சு அநேகரை தேட்டுச்சு, அநேகருடைய வெளிப்பட்டுச்சு. கடைசி காலத்தில் இந்த ஆதி திருச்சபையில் பாருங்கள், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் அநேக அற்புதங்களை அடையாளங்களும் என்ன செஞ்சு நடந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஊழியத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஜெபக்குள்ளே நடத்துகிறோம், இல்லைன்னா சில கான்சஸ் காலில் ஜெபம் பண்ணுறோம், அதில் அற்புதம் அடையாளம் நடக்குதாங்க. அந்த கடைசி காலத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்து இருக்கிறார். இந்த தெய்வ திட்டத்துக்காக என்ன செய்கிறாரு, முன்குறித்து தேவனுடைய தீர்மானத்துக்காக என்ன செய்கிறாரு, முன்குறித்து வச்சிருக்கிறாரு. அந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும், எழும்பலாமா, அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றலாமா, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றலாமா, தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றலாமா. யார் அதிகமாக ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஓடுறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவருக்காக பிரயாசப்படலைன்னா என்ன செய்ய முடியும், ஒரு காரியங்களும் என்ன செய்ய முடியாது, செயலாற்ற முடியாது. பவுலோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக நிறைய இழந்தார். கர்த்தருக்காக என்ன எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனையும் சகித்து என்ன செஞ்சார் ஆண்டவருக்காக. அவர் ஆண்டவருக்கு செஞ்ச கொடுமையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செஞ்ச கொடுமையும் அவர் செஞ்ச ஊழியத்தையும் பார்த்திங்கன்னா பலத்த காரியங்களை பாருங்கள். அந்த பிரயாணத்தில் பவுலுக்காக என்ன செஞ்சார், மனசாபப்பட்டு என்ன செய்ய அவங்களை எல்லாத்தையும் விடுதலை செஞ்சார். ஆனால் என்ன செய்ய, கப்பல் சேதம் வந்தாலும் சரி, பிராண சேதம் வந்தாலும் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணது போல் அவ்வளோ வேறையும் என்ன செய்ய பவுலுக்காக கரை சேர்த்தார். என்னென்ன அடையாளப்படுத்தி பேசுகிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னையும் அடையாளப்படுத்தணும். தேசத்துக்கு நான் இவனோடு கூட இருக்கிறேன். அந்த தீவுக்குள்ளே போகும்போது அந்த விரியன் பாம்பு கொத்த உடனே என்ன செய்ய, இவன் பிசத்து போயிடுவான், இவன் செஞ்ச பாவம் என்ன செஞ்சு இங்கே நடுக்கடல் சாகணும்னு இருக்குது அப்படி சொல்லி எல்லாரும் புலம்புனாங்க. அந்த இடத்துல நிரூபித்தார், நான் இவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேண்டாதவங்க நம்மளை என்னையோ இப்படியோ நெருக்கலாம், பேசலாம், வைக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை நிரூபிக்கணும், நான் இவங்க கூட இருக்கிறேன், இவளோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு அழைக்கார். உங்களை இந்த கடைசி காலத்தில் என்ன செய்கிறாரு, உங்களுக்குள்ளேருந்து வல்லமைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார், உங்களுக்குள்ள வரங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த கடைசி கால தரிசனம் தெய்வ திட்டத்தை நம்மளோடு கூட இந்த விடுதலையாக்குறதுக்கு தான், அநேகளை விடுதலையாக்கி அந்த ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நான் அந்த டிவி சேனலில் உட்காந்து பேசும்போது கூட நான் ஒரு வாரத்தை உணர்றேன். இப்போ அவ்வளோ போல் எனக்கு வேணும் அப்படி சொல்லி என்ன செய்ய, அந்த குமுறலை நான் பார்க்குறேன், அந்த இருதயத்தின் பாரத்தை நான் பார்க்குறேன். ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டுட்டே இருக்கிறார். சோமல்லாமா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவரே, எங்களை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்களோ அந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட தரிசனம் வெளிப்படட்டும், தெய்வ திட்டம் வெளிப்படட்டும், தேவனுடைய நோக்கம் வெளிப்படட்டும், தேவனுடைய தீர்மானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கிறிஸ்துனால எல்லாம் செய்ய வரேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் காத்து எபனேசரையும் துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.